ஹாய்! இந்த வீடியோல பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்ல ஒண்ணான வாட்டர் சைக்கிள் பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இந்த சைக்கிள்ஸ் எல்லாருமே பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்ஸ் எல்லாமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்டர் சைக்கிள ஹைட்ரோலாஜிக் சைக்கிள் இல்ல ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இது பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்ல ஒண்ணு. இது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, எப்போதும் இந்த கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ல என்ன சொல்றோம்? எனர்ஜி இஸ் நாட் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட். அதாவது இத அழிக்கவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது. இதுக்குள்ளேயே சுழற்சி முறையில சுழன்றுட்டு இருக்கிறது தான் இந்த பயோஜியோகெமிக்கல் சைக்கிள். ஸோ வாட்டர் வந்து வேப்பர் ஆகி அட்மாஸ்பியர்லயும், அட்மாஸ்பியர்லேருந்து திரும்ப நிலத்துக்கு, நிலத்தடி நீராவும் திரும்ப எவாப்பரேஷன்ல ஒரு சைக்கிள் போல வரது தான் இந்த வாட்டர் சைக்கிள். ஸோ த மேஜர் ரிசர்வாயர்ஸா இருக்கக்கூடியது எந்த இது அப்டின்னா, ஐஸ் ஃபார்ம். ஸோ ஐஸ் ஃபார்மேஷன்ல இருக்கும் ஃப்ரெஷ் வாட்டர், சால்ட் வாட்டர், ஓஷியன்ல இருக்கக்கூடிய சால்ட் வாட்டர், அப்புறம் அட்மாஸ்பியரிக் வேப்பர்ல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் வாட்டர். ஸோ இது எல்லா ஃபார்ம்லயுமே இந்த வாட்டர் வந்து ரிசர்வாயர்ஸா தங்கி இருக்கு. ஸோ இது வந்து கிளைமேட் டிபெண்ட்ஸ் ஆன் கிளைமேட் இது வந்து வேரி ஆகும். ஒரு ஒரு சைக்கிள்ல இருந்து ஒரு சைக்கிள்க்கு சேஞ்ச் ஆகுறது வேரி ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒண்ணு எவாப்பரேஷன் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லைங்களா? எவாப்பரேஷன் மூலியமா நடக்கக்கூடியது. அப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம்க்கு டிரான்ஸ்கிரைப் ஆகுறது. எவாப்பரேஷன்லேருந்து திரும்ப வாட்டர் ஃபார்மோ, ஐஸ் ஃபார்ம்க்கோ மாறக்கூடியது. ஸோ அடுத்தது கண்டென்சேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் கிளவுட், ஃபாக், இந்த மேகம், பனிமூட்டம் இந்த மாதிரி ஃபார்மேஷன்ல கண்டென்சேஷன் ஆகக்கூடியது. மழை, ஸ்னோவா பிரசிபிடேட் ஆகக்கூடியது. அதுக்கப்புறம் சப்ளிமேஷன். அதாவது ஒரு டைரக்ட்டா சாலிட் ஃபார்ம்ல இருந்து ஐஸ்ல இருந்து டைரக்ட் எவாப்பரேஷன் நடக்கக்கூடியது தான் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இன்ஃபில்ட்ரேஷன். நிலத்தடி அப்சார்ப் பண்ணப்பட்டு நிலத்தடி நீரா கன்வெர்ட் ஆகப்படுறது தான் இன்ஃபில்ட்ரேஷன். அப்புறம் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் போல இந்த ரிவர்ஸ் போல இருக்கக்கூடியது தான் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் சப் சர்ஃபேஸ் ஃப்ளோ. அதாவது ஹைட்ரோலஜி அப்படின்றோம். அந்த மெயினா ஓஷன்ல இருந்து 86% குளோபல் எவாப்பரேஷன் நடக்குது. அப்புறம் 78% பிரசிபிடேஷன் ஓஷனுக்கே வந்து செட்டில் ஆகுது. ஸோ இது ஓஷன்ல பார்க்கக்கூடிய பிரசிபிடேஷன் பெர்சன்டேஜ், எவாப்பரேஷன் பெர்சன்டேஜ். ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது, அதாவது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுறத தான் நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்ச் சொல்றோம். இது வந்து தான் கிளைமேட்டிக் சிஸ்டம்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சேஞ்சஸ். ஸோ இந்த ஹீட் சேஞ்சஸ் எப்படி உருவாகுது அப்படின்னா, வாட்டர் எவாப்பரேட் ஆகும்போது, ஸோ வென் வாட்டர் எவாப்பரேட்ஸ் இது வந்து எனர்ஜிய எடுத்துக்கிட்டு, ஸோ நம்ம சரவுண்டிங் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய எனர்ஜிய எடுத்துட்டு, ஸோ சரவுண்டிங்க கூல் பண்ணக்கூடியது. ஸோ அதே அதே மாதிரி இந்த வாட்டர் எல்லாம் கண்டென்ஸ் ஆகி, மேகமாவோ, ஃபாகாவோ கண்டென்ஸ் ஆகி, அந்த எனர்ஜிய ரிலீஸ் பண்றது மூலியமா என்வைரன்மென்ட்ட வார்ம் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ இது வந்து பெரிய இம்பாக்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச்ல இம்பாக்ட் பண்ணக்கூடியது. அடுத்தது பியூரிஃபைஸ் வாட்டர். இப்போ வாட்டர் எவாப்பரேஷன் ஆகும்போது, ஸோ மினரல்ஸோட எவாப்பரேட் ஆகும். பட் சால்ட்ஸ் எல்லாம் வந்து நிலத்திலேயே தங்கிடும். டெபாசிட் ஆயிடும். ஸோ இது வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த வாட்டர் சைக்கிள். அப்புறம் மினரல் டிரான்ஸ்போர்ட் எப்படின்னா, ஒரு இடத்துல நெறைய மினரல் கன்டென்ட் இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாட்டர்லேருந்து ஆகக்கூடிய எவாப்பரேஷன். அந்த வாட்டர் எவாப்பரேஷன் வந்து கிளவுட் ஃபார்ம்ல வேற இடத்துக்கு மூவ் ஆகி, ஸோ வேற இடத்துல பிரசிபிடேட் ஆகும்போது, ஸோ இந்த மினரல் எக்ஸ்சேஞ்ச் நடக்க முடியும். ஸோ லிக்விட் வாட்டர் அந்த ஐஸ்ல இருந்து எவாப்பரேட் ஆகக்கூடியது தான் அந்த மினரல் எக்ஸ்சேஞ்ச். அதுக்கப்புறம் இந்த ஜியாலஜிக்கல் ரீஷேப்ஸ் வந்து இந்த எரோஷன், செடிமென்டேஷன் இந்த வாட்டர் ஃப்ளோல நடக்கக்கூடியது தான் இந்த எரோஷன், செடிமென்டேஷன் மூலியமா நடக்கக்கூடியது. அடுத்ததா நம்ம வந்து இம்பாக்ட் அந்த வாட்டர் சைக்கிள பாதிக்கக்கூடியது என்னென்னன்னு பார்த்தோம்னா, டீஃபாரஸ்டேஷன். ஸோ நம்ம இத எல்லாரும் பேசிட்டு இருக்க ஒண்ணு டீஃபாரஸ்டேஷன் நடக்கிறதுனால எவ்வளவோ இம்பாக்ட் இருக்கு குளோபல் வார்மிங்ல. அப்புறம் அர்பனைசேஷன். ஸோ இண்டஸ்ட்ரீஸும், இந்த பொல்யூஷன் இதெல்லாம் வந்து அர்பனைசேஷனால நடக்கக்கூடியது. அதுக்கப்புறம் கிரவுண்ட் வாட்டர் ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது இந்த கிரவுண்ட் வாட்டர் எடுக்கிறது, போர்வெல் இந்த மாரி எடுக்கக்கூடியது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து வாட்டர் சைக்கிள போயிட்டு இருக்க வாட்டர் சைக்கிள அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம்ஸ். ஸோ இது வந்து ஆக்விஃபயர் ட்ரான் அவுட் ஆர் ஓவர் டிராஃப்டிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். ஸோ இது எல்லாமே நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப்பையே மாத்தக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த துளை போடுறதுனால நெறைய லேண்ட்ஸ்கேப்ஸ்ல மாற்றங்கள் ஏற்படும். இதனால ஏற்படக்கூடியது தான் அந்த குளோபல் வார்மிங். ஸோ இந்த குளோபல் வார்மிங் வந்து பிரசிபிடேஷன் பேட்டர்ன்ல ஷிஃப்ட் ஏற்படுது. அதாவது மழை உடைய பேட்டர்ன், வெதர், வின்டர், சம்மர் இந்த பேட்டர்ன் எல்லாமுமே இந்த குளோபல் வார்மிங்னால ஷிஃப்ட் ஆகப்படுது. ஸோ நம்மளுக்கு கரெக்ட்டான சீசன்ல இப்ப கரெக்ட்டான ரெயின்ஃபாலோ இல்ல வின்டரோ வந்து மாறி போறத நம்மளால இப்ப உணர முடியுது. அடுத்ததா வாட்டர் சைக்கிள்ல எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றது என்னன்னு பார்க்குவோம். இந்த எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் வந்து பிளான்ட்லேருந்து எவாப்பரேட் ஆகக்கூடிய இந்த எக்ஸஸ் வாட்டரும், அப்புறம் சாயில் அப்சார்ப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா? பிரசிபிடேட் ஆன ரெயின் வாட்டர் அது மூலியமா எவாப்பரேட் ஆகுற கூடிய இந்த எவாப்பரேஷன தான் எவோ டிரான்ஸ்பிரேஷன். இதுவும் வந்து வாட்டர் சைக்கிள்ல ஒரு எவாப்பரேட் ஆகக்கூடிய ஒரு ஃபார்ம் தான். இப்போ லோவர் டெம்பரேச்சரா இந்த ஹையர் ஆல்டிட்யூட்லலாம் லோவர் டெம்பரேச்சரா இருக்கும்போது இந்த வாட்டர் வேப்பர் மூவ் ஆகி மேல கண்டென்ஸ் ஆகி டைனி லிக்விட் வாட்டர் டிராப்லெட்ஸா ஃபார்ம் ஆகும்போது தான் நம்மளுக்கு அது ஹெவியர் ஃபார்ம்ல இருக்கும்போது அது கிளவுடா நமக்கு தெரியுது. ஸோ இதே நம்மளுடைய நிலத்திலேயே கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் தான் நம்ம இந்த வின்டர் சீசன்ல பார்க்கக்கூடிய ஃபாக் பனிமூட்டம். ஸோ இந்த ஃபாகுக்கும் கிளவுடுக்கான டிஃபரன்ஸ் வந்து இந்த வாட்டர் வேப்பருடைய டென்சிட்டி அப்புறம் அதோடைய ஆல்டிட்யூட் அந்த ஹையர் ஆர் லோவர்ல இருக்கக்கூடிய ஆல்டிட்யூட்ல தான் நமக்கு டிஃபரன்ஸ் ஏற்படுது.
அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் எந்தெந்த ஃபார்ம்ல வந்து நம்மளுக்கு உருவாகுது, மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரசிபிடேஷன் ஃபார்ம். அதாவது ஸ்னோவாவோ, ஹெயில் அதாவது பனி மழையாவோ, ஸ்லீட் அப்படின்றது பனிக்கட்டிய விட ரொம்ப சின்னதா, அதாவது சீக்கிரமா உருகக்கூடிய நிலையில இருக்கிறது தான் ஸ்லீட். இந்த ஸ்னோவ விட இந்த ஸ்லீட் எப்போதும் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ரொம்ப வழவழப்பு தன்மை கொண்டது. ஸோ ஸ்லிப்பரி நேச்சர் கொண்டது. ஸோ இந்த ஸ்லீட் ஃபார்ம்லயோ, இல்ல அதுக்கப்புறம் இந்த ஸ்னோவோ, இந்த ஐஸ் ஃபார்ம்ல விழுகிறதெல்லாம் இந்த ஐஸ் கேப்ஸ் மவுண்டனுடைய டாப் இப்ப ஹிமாலயா மவுண்டன் ரேஞ்சஸ்லலாம் பார்த்தோம்னா, டாப்ல ஐஸ் கேப் ஃபார்ம்ல அக்யூமுலேட் ஆகுறது. அதுக்கப்புறம் கிளேசியர்ஸ் ஃபார்ம் இந்த பனிப்பாறைகளா அக்யூமுலேட் ஆகுறது. இதெல்லாம் வந்து அந்த சர்க்குலேஷன்ல வரக்கூடிய ஒரு விதமான வாட்டர் ப்ராசஸ். இந்த வாட்டர் ஃப்ளோ ப்ராசஸ். இந்த வாட்டர் ஃப்ளோ இப்ப கிரவுண்ட்ல என்னென்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா, சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அதாவது ரிவர், ஸ்ட்ரீம் இத சொல்லலாம். ஸ்ட்ரீம் ஃப்ளோ. அப்புறம் லேக்ல இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர். அப்புறம் இன்ஃபில்ட்ரேஷன் அதாவது நிலம் வந்து அப்சார்ப் பண்ணி நிலத்துல நம்மளுக்கு கீழ வந்து ஊறு இருக்கும் இல்லைங்களா? இந்த நிலத்தடி நீர் வந்து பிரசிபிடேட் ஆகி நம்மளுக்கு இந்த ஃபார்ம்ல இருக்கும். இந்த நிலத்தடி நீருக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த லெவல தான் நம்ம வந்து அக்விஃபயர்ஸ் அப்படின்னுவோம். இந்த அக்விஃபயர்ஸ் மூலியமா அப்சார்ப் ஆகப்பட்டு இந்த கீழ இருக்கக்கூடிய நிலத்தடி நீரா கன்வெர்ட் ஆகுது. அதாவது அப்சார்ப் ஆகி. இதுதான் வந்து அக்விஃபயர்ஸ் ஹைப்போஹெரிக் ஜோன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதில வந்து நம்மளுக்கு பிசிக்கல் ப்ராசஸ் என்னென்ன அந்த வாட்டர் சைக்கிள்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து எவாப்பரேஷன் முறையில எவாப்பரேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஓஷன்ல இருந்தோ, ரிவர், அப்புறம் நிலம், அப்புறம் பிளான்ட்ஸ்லேருந்து நடக்கக்கூடிய எவாப்பரேஷன். அது சோலார் ரேடியேஷன் மூலியமா நடக்கும். ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, எவாட்ரான்ஸ்பிரேஷன் இதுவும் பிளான்ட்ஸ்ல இருந்து நிலத்திலேருந்து நடக்கக்கூடியது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, அட்வெக்ஷன். அட்வெக்ஷன் அப்படின்னா, நம்ப ஓஷன்லேருந்து எவாப்பரேட் ஆகக்கூடிய வாட்டர் மட்டும் இந்த வாட்டர் சைக்கிள் கான்ட்ரிபியூட் பண்ணாம, நம்மளுடைய இந்த ஃப்ளோயிங் ரிவர்ஸ்ல இருந்தும் வாட்டர் எவாப்பரேஷன் கான்ட்ரிபியூட் பண்றது. அப்புறம் இந்த வாட்டர் எவாப்பரேட் ஆன அந்த வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாம் கிளவுட்ல வந்து வாட்டர் ஃப்ளோ, ஏர் ஃப்ளோ மூலியமா சேஞ்ச் ஆகி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகி கண்டென்சேஷன் ஃபார்ம் ஆகக்கூடியது. அடுத்ததா நம்ம இப்ப பார்த்தோம் மேகமாவோ, ஃபாகாவோ கண்டென்சேஷன் ஆகக்கூடிய ஃபார்ம். அடுத்த ஃபார்ம் வந்து பிரசிபிடேஷன். அதுதான் ரெயின் அல்லது ஸ்னோ, ஹெயில், ஸ்லீட். இந்த ஃபாக் ட்ரிப் அப்டின்னா நம்ம பிளான்ட்டோடைய நுனி டிப்ஸ்லலாம் வின்டர் சீசன்ல பார்த்தோம்னா, ஒரு துளி போல தங்கி இருக்கும். ஸோ அத ஃபாக் ட்ரிப் அப்டின்னுவோம். கிராப்பில் இட்ஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் ஹெயில் தான். இந்த பனிக்கட்டி மழை தான். ஸோ இந்த ஃபார்ம்ல பிரசிபிடேஷன் ஆகுது. இந்த பிரசிபிடேஷன் ஆன வாட்டர் எப்படின்னா, இன்ஃபில்ட்ரேஷன் சாயில் அப்சார்ப் பண்ணி, ஸோ நிலத்தடி நீர் கிரவுண்ட் வாட்டரா கன்வெர்ட் ஆகக்கூடியது. அப்புறம் பெர் லொகேஷன் அப்படின்னா, இந்த வாட்டர் வந்து வெர்டிகலா அபார்ட் ஃப்ரம் இந்த சாயில் அப்சார்ப் பண்ண வாட்டர் போக, நம்மளுக்கு வெர்டிகலா டைரக்ட்டா அதோட கிராவிட்டி பொறுத்து நம்மளுக்கு சாயில் டீப் வாட்டர்ல கிரவுண்ட் வாட்டரா போய் சேரக்கூடியது. அடுத்தது சர்ஃபேஸ் ரன் ஆஃப், சேனல் ரன் ஆஃப் இப்ப தான் நம்ம பார்த்தோம். அது இந்த லேக்லயோ, ரிசர்வாயர்ஸ்லயோ ஸ்டோர் பண்ணக்கூடியதா இருக்கு. அப்புறம் சப்சர்ஃபேஸ் ஃப்ளோன்றது தான் நம்ம நிலத்தடி நீர். இது வந்து இந்த வேடோஸ் ஜோன் அண்ட் அக்விஃபயர்ஸ் அப்படின்றப்ப இந்த நிலத்தடி நீர் இருக்கு அப்படின்னா, இந்த நிலம் இருக்கு அப்படின்னா, அதுக்கு நடுவுல இருக்கக்கூடியது தான் இந்த வேடோ ஜோன் அண்ட் அக்விஃபயர் ஜோன். இது வந்து ஸ்ப்ரிங்காவோ இந்த நிலத்தடி நீர் வந்து நம்ம அந்த போர் மாரி போடக்கூடிய இந்த போர்வெல் ஆர் கிணறு இதுலலாம் வந்து சேரக்கூடிய நிலத்தடி நீரா இருக்கு. இந்த ஸ்ப்ரிங்காவோ இல்ல நம்ம பம்ப் பண்ணி எடுக்கக்கூடிய போர்வெல்லாவோ மாறக்கூடியது தான் இந்த சர்ஃபேஸ் ஃப்ளோ. அடுத்ததா நம்ம டிரான்ஸ்பிரேஷன் அது பிளான்ட்ல இருந்தும், சாயில்ல இருந்தும் ஏருக்கு எவாப்பரேட் ஆகுறது. திரும்ப அந்த சைக்கிள் கன்டின்யூ ஆகும். ஸோ இத பிக்சர் ஃபார்ம்ல பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓஷன் ஃபர்ஸ்ட் இந்த ஓஷன் தான் மேஜர் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது இந்த வாட்டர் சைக்கிள்க்கு. ஸோ 97% வந்து நம்ம இந்த எர்த்தோடைய வாட்டர் வந்து ஓஷன்லேருந்து தான் இருக்கு. ஸோ இந்த ஓஷன்லேருந்து எவாப்பரேட் ஆகக்கூடிய இந்த வாட்டர், ஸோ சன்லைட் மூலியமா எவாப்பரேட் நடந்து, அதுக்கப்புறம் கண்டென்சேஷன் ஃபாகாவோ, கிளவுடாவோ கண்டென்சேஷன் நடக்குது. அடுத்த ஃபார்ம் அட்வெக்ஷன். அதான் அந்த விண்ட் வந்து அந்த விண்ட் கரண்ட் மூலியமா ரிவர் அண்ட் ஓஷன்லேருந்து வரக்கூடிய வாட்டர் வேப்பர் வந்து விண்ட் கரண்ட் மூலியமா கண்டென்சேஷன் அதுக்கப்புறம் மூவ் ஆகக்கூடியது. மூவ் ஆகி ஸோ நம்மளுக்கு பிரசிபிடேஷன் மூலியமா திரும்ப நம்மளுக்கு லேண்டுக்கு கன்வெர்ட் ஆகி வருது. ஸோ அததான் வந்து அக்யூமுலேஷன், ஸ்லோ மெல்ட் வாட்டர், அப்புறம் சப்ளிமேஷன், டீசப்ளிமேஷன், டெபாசிஷன் இதெல்லாம் சொல்றோம். நம்ம ஸ்னோவாவோ இல்ல வாட்டரோட ரிசர்வாயர்ஸ்லயோ இல்ல ஸ்டே ஆகி அதுக்கப்புறம் திரும்ப வாட்டர் சைக்கிள்க்கு ஃபார்ம் ஆகக்கூடியது. அதுல வந்து சர்ஃபேஸ் ரன் ஆஃப் இந்த ரிவர், சேனல் இதெல்லாம் வந்து ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த பிளான்ட் அப்டேக், அப்புறம் அந்த டிரான்ஸ்பிரேஷன் மூலியமா திரும்ப வாட்டர் வந்து கன்வெர்ட் ஆகுது. கிரவுண்ட் வாட்டரா, அப்புறம் எவாப்பரேஷனா. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா, ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் நம்ம பார்த்துட்டோம். அதாவது உங்களுக்கு நிலத்தடி நீரா கன்வெர்ட் ஆகக்கூடியது. அது ஸ்ப்ரிங், வெல் மூலியமா நம்ம வந்து திரும்ப வந்து லேண்டுக்கு எடுத்துக்கிறோம். அது போக மீதி வந்து நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டர் மூலியமா திரும்ப ஓஷனுக்கு போய் மிக்ஸ் ஆகுது. ஸோ இந்த வால்கனோ அதாவது இந்த டீப் ஓஷனுக்குள்ள இருக்கக்கூடிய வால்கனோ மூலியமா ஸ்டீம் ஆகக்கூடிய வாட்டர் திரும்ப வாட்டர் வேப்பரா கன்வெர்ட் ஆகுது. இன் த ஃபார்ம் ஆஃப் கீசர், சப்டக்ஷன் மூலியமா திரும்ப வாட்டர் வேப்பரா கன்வெர்ட் ஆகி இந்த வாட்டர் சைக்கிள்க்கு மேஜர் கான்ட்ரிபியூஷனா இருக்கு. ஸோ இந்த வாட்டர் சைக்கிள் இது வந்து பெரிய கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுத்தக்கூடியது இல்லைங்களா? ஸோ இத செக் பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் ஐபிசிசி 6த் அசஸ்மென்ட் ரிப்போர்ட். அதாவது யுஎன் இன்டர்நேஷனல் பேனல் வந்து இந்த ரிப்போர்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுல செக் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிரீன் ஹவுஸ் கேஸஸ், அப்புறம் குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ்,
அப்புறம் வெதர் ஈவெண்ட்ஸ் அதாவது ட்ராட், ஃப்ளட் இது எல்லாத்தையும் செக் பண்றது. ஸோ இதை எப்படியெல்லாம் எந்தெந்த ஃபார்ம்லலாம் நம்ம வந்து குறைக்க முடியும் அப்படின்றதுக்கான மெஷர் எடுக்கக்கூடியது தான் இந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட். இதில் 8000 சயின்டிஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்காங்க. 195 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து இந்த ஐபிசிசில வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த நாலேஜ் ஆஃப் லைஃப் சயின்ஸ்.